இந்த 3 ரீசனுக்காக தான் மைக்ரோ கிரீன்ஸை டெய்லி நம்ம ஃபுட்ல எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நம்பர் 1, நியூட்ரியன்ட் டென்சிட்டி. நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை விட 40 டைம்ஸ் மோர் நியூட்ரிஷியஸ் இந்த மைக்ரோ கிரீன்ஸ். ஸோ இந்த டென்சிட்டிக்காக டெய்லி இதை எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு வெயிட் லாஸ் பிளானுக்கு போனீங்களாகட்டும், இல்லைனா ஒரு டிசீஸ் ரிவர்சல் பிளானுக்கு போனீங்களாகட்டும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறது நியூட்ரியன்ட் டென்ஸா இருக்கிற ஃபுட்ஸ் தான். ஸோ அதுதான் உங்க பாடியை ஹீல் பண்ணும், உங்களோட பாடியில உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். ஸோ நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நம்ம டிசீஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா செல்லுலர் லெவல்ல, டிஎன்ஏ லெவல்ல கூட அந்த டேமேஜை கிளியர் பண்ணி கொண்டு வரதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல ரொம்பவே இருக்கு. அதனால மைக்ரோ கிரீன்ஸை டெய்லி எடுத்துக்கணும். மூணாவது, நம்ம இம்யூனிட்டியை பில்ட் பண்ற பாலிஃபினால்ஸ் அண்ட் ஃபாவினாய்ட்ஸ் இதுல நிறைய இருக்கிறதுனால இதில் ரெகுலரா உங்களோட ஃபுட்ல நீங்க எடுத்துக்கிட்டே வரும்போது நீங்க டிசீஸ் இல்லாம உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூட்ரிஷனிஸ்ட போகணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மைக்ரோ கிரீன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாராஸ் மைக்ரோ கிரீன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க.